लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदि राजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोगदस्ततितरानतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆலம் இளந்தொழில்மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலை மேயாராமுதே அடியே கருளாயே. எல்லாம் வல்ல ஏழ்மலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றனின் வரிசையில் இன்றைக்கு 2653வது நாள் பதிவேற்றம். நம்மாழ்வார் அருளிய திருவிருத்தம் என்கிற பிரபந்தத்தினுடைய 14வது பாசுரத்தை இன்றைக்கு நாம் அனுபவிக்க இருக்கிறோம். தலைவினுடைய கண்ணழகை பற்றி அதிசயமாக பேசுகிற பாசுரம் இந்த பாசுரம். நாயகியுடைய கண்ணழகை நாயகன் பாராட்டுகிற பாசுரம் இந்த பாசுரம். பெருமாளுடைய கண்ணழகை பராங்குச நாயகியாய் நம்மாழ்வார் அனுபவிக்கிற பாசுரம். முதலிலே தனியன் கருவிருத்த குழி நீத்த பின் காமக்கடுமொழி வீழ்ந்து ஒரு விருத்தம் புக்கு உழல் உருவீர் உயிரின் பொருள்கட்கு ஒரு விருத்தம் புகுதாமல் குறுகையர்கோன் உரைத்த திருவிருத்தத்தோரடிகற்று இருநீர் திருநாட்டகத்தே என்று கிடாம்பியாச்சான் அருளிய தனியன் இது. 14வது பாசுரம். ஈர்வன வேலும் அம்சேலும் உயிர்மேல் மெளிர்ந்து இவையோ போர்வனவோ அல்ல தெய்வ நல்வேல் கணப்பேரொழியே சோர்வன நீல சுடர்விடு மேனி அம்மான் விசும்பு ஊர் தேர்வன தெய்வம் அந்நீர கண்ணோ இச்செழும் கயலே. அவனுடைய தலைவனாகியனுடைய உயிரை எடுக்கக்கூடிய தன்மையுடையதாக இருக்கிறது இவனுடைய கண்கள். அவை ஒரு புறம் பார்த்தால் கூரிய வேல்படையை போல இருக்கிறது, மற்றொரு புறம் பார்த்தால் அழகிய சேல் மீன்களை ஒத்து இருக்கிறது. அழிக்க முடியாத என்னுடைய உயிரை பறிப்பதையே தொழிலாக கொண்டு இங்கிருந்து அவருடைய கண் பார்வையிலிருந்து சற்றும் நீங்கவில்லை. மன்மதன் செலுத்துகிற பானங்களைப் போல இவருடைய கண்ணானது பேரொளி அல்லவா என் மீது வீசிக்கொண்டிருக்கிறது. இந்த ஒளிவிட்டு பிரகாசிக்கக்கூடிய அவருடைய கண்ணிலிருந்து என்னுடைய திருமேனியை எம்பெருமான் வீற்றிருக்கிற பரமபதத்தை போல இருக்கிறது. ஏனென்றால் பரமபதம் சென்றால் மீண்டு வர முடியாதது போல இவருடைய கண்ணசைவிலை பார்த்துவிட்டால் இவருடைய கண்களில் அகப்பட்டு கொண்டால் மீண்டு வருவது என்பது இயலாத காரியம். இவருடைய கண்கள் தெய்வத்தன்மை வாய்ந்ததாக இருக்கிறதே, இது மோகன கண்களா அன்று செழித்து கொழுத்து இருக்கக்கூடிய கயல் மீன்களா என்று புரியாமல் தவிக்கிறேன் என்று பராங்குச நாயகியாக இருந்தவர் ஆழ்வாராக மாறி ஆண் தன்மையிலே கண்ணை வர்ணிக்கிறார். இந்த கருத்து தலைவன் தலைவியையும் கண்ணழகை வியந்து பாராட்டுவதாக இருந்தாலும் கூட 3ஆம் அடியிலே நீலச்சுடர் மேனி அம்மான் விசும்பு ஊர் தேர்வன் என்கிறாரே ஆழ்வார் என்கிற போது தலைவன் எம்பெருமான் தானே, அவனே தன்னை பற்றி எப்படி மறைத்து கொண்டு பேசுகிறான் என்று சொன்னால் அதற்கு ஒரு சமாதானத்தை சொல்கிறார் பிரிவாதி பயங்கர மணங்காச்சாரியார். தலைவியினுடைய கண்ணு வேலா சேலா மன்மத கணைகளா, தலைவியின் கண்கள் சேலா வேலா மன்மத கண்களா, எம்பெருமானுடைய தன்மையா கயலா என்பது புரியாமல் குழம்பி போயிருப்பாராம். அதனால் அந்த குழப்பத்திலே பாடிய பாசுரமாக சொல்ல வேண்டும் என்று பிரிவாதி பயங்கர மணங்காச்சாரியார் விளக்கம் தருகிறார். ஈர்வன வேலும் என்றால் பிளப்பனவான வேல்கள் போலவும், அம்சேலும் என்றால் அழகிய சேல் மீனை போலவும் உள்ளது இவருடைய கண்கள். உயிரை வசப்படுத்தும் பொருட்டு உயிர்மேல் மிளிர்ந்து என்று சொல்கிறார். உயிரை வசப்படுத்தும் பொருட்டு அதன் மேலே பாய்ந்து நீக்குவது அல்ல. தெய்வத்தன்மையுடைய அழகிய மன்மதனுடைய அம்புகளுடைய சிவந்த ஒளியை இவனுடைய கண்கள் வெளிப்படுத்துகின்றது. நீலமணியினுடைய ஒளியை வீசுகின்ற திருமேனி உடையவனான எம்பெருமானது திருநாடாகிய பரமபதம் சென்றால் திரும்ப வர முடியாது. அதுபோல் இவருடைய கண்ணிலே பட்டுவிட்டால் திரும்ப முடியாது என்று சொல்கிறார். செழு கயல் என்றால் கொழுத்த கயல் மீன்கள் என்று சொல்லத்தக்க இவை. தேவம் அந்நீர் கண்ணோ என்றால் பெண் தெய்வத்தை ஒத்த உமது கண்ணோ என்றெல்லாம் அவருடைய கண்ணை பற்றி புகழ்ந்து உரைக்கிறார். பராங்குச நாயகியாக இருந்து ஆழ்வார் ஆண் தன்மையிலே பேசக்கூடிய பாசுரம் இந்த பாசுரம். ஏனென்றால் நான் பொருள் சம்பாதிக்க வெளியே போகிறேன் என்று சொன்னவுடனேயே இவள் மயங்கி விட்டாள் என்றெல்லாம் பேசியவர்
இவளை விட்டு நான் எப்படி வெளியிலே செல்ல முடியும்? எனவே இவருடைய கண்கள் என்னை கட்டு போட்டிருக்கிறது என்று சொல்கிறார். நீல சுடர்விடு மேனியம்மான் விசும்பூர் தேர்வன என்பது தம்மை ஒரு காலும் அனுபவிக்காதவர்கள் மறுபடியும் அனுபவித்தவர்கள் பரமபதத்திலிருந்து வெளியே வர முடியாது என்பது போல நித்திய விபூதியாக பரமபதத்தையும் வசப்படுத்திக் கொள்ளக்கூடிய கண் என்று கொள்ளலாமா? விசும்பூர் தேர்வன என்பதற்கு பரமபதத்தை தேடுகின்றனவை என்று பொருள் கொள்வது போல பரமபதத்தினால் தேடப்படுகின்றது என்ற பொருளும் கொள்ள முடியும் என்றெல்லாம் ஆச்சரியமாக வர்ணிக்கிறார்கள் ஆச்சாரியர்கள். ஆக பெருமாளுடைய கண்ணழகை பற்றி ஆண் தன்மையிலே இருந்தே பேசக்கூடிய பாசுரமாக இந்த பாசுரம் பெருமாளை தலைவியாகவும் தன்னை தலைவனாகவும் சொல்லிக்கொண்டு கண்ணழகை பற்றி பேசிய பாசுரம் இந்த பாசுரம். மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை சேவிப்போம். ஈர்வன வேலும் அம்சேலும் உயிர்மேல் மிளிர்ந்து இவையோ பேர்வனவோ அல்ல தெய்வநல் வேல்கனை பேரொழியே சோர்வன நீல சுடர்விடும் மேனியம் மேனி எம்மான் விசும்பூர் தேர்வன தெய்வம் அந்நீர் கண்ணோ இச்செழுங்கையாளே காயன வாச்சா மனசேந்திரிர்வா உத்யாப்தனாபா பிரகதேது சுபாவாது கரோமி எத்தது சகலம் பரஸ்மி ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தில் பிறந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனை உன்னுடைய கமலமலர் பாதத்தில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தொழுவாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்ற நாவில் வருவதற்கு அனுபவிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா 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 கோவிந்தா.